தற்போதைய செய்தி, காவிரி நீர் தொடர்பான வழக்கு மீண்டும் தீர்ப்பாயத்திற்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்றமே அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். நடுவர் மன்ற தீர்ப்பில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டாம் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், நீதிபதிகள் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? கணேஷ், தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த காவிரி வழக்கை அணுகி வரக்கூடிய இந்த ஒரு அணுகுமுறையை பார்த்தால் விரைவில் உச்சநீதிமன்றம் இந்த காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஒரு இறுதி வடிவத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூட நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். அது என்னவென்றால், இந்த காவிரி நதிநீர் தொடர்பான வழக்குகள் 2007ஆம் ஆண்டு இருந்து வந்தக்கூடிய அந்த தீர்ப்பாயத்திற்கு மீண்டும் அனுப்பப்படாது, அதாவது ட்ரிபியூனலுக்கு மீண்டும் அனுப்பப்படாது என்ற மிக முக்கியமான ஒரு வாதத்தினை, மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை இன்றைய தினம் கொடுத்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் காவிரி தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் உச்சநீதிமன்றமே முழுமையாக விசாரிக்கும், அதில் இருக்கக்கூடிய அனைத்து லூப் ஹோலையும் நாங்களே சரி செய்து விடுகிறோம் என்ற ஒரு தோணியில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல், இந்த நடுவர் மன்றத்தில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்ததோ அதை எதையுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டாம். எடுத்துக்காட்டாக, நடுவர் மன்ற தீர்ப்பில் அந்த ஒரு உத்தரவுகள் பரிசீலிக்கப்பட்டது, இந்த மனுக்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டது, நாங்கள் சமர்ப்பித்த இந்த ஆவணங்கள் அனைத்தும் நடுவர் மன்றம் விரிவான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது என்ற இது மாதிரியான வாதங்கள் எதையும் நீங்கள் வைக்க வேண்டாம். நீங்கள் கூற வருவதை நீங்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவியுங்கள் என்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் ஒரு கருத்தாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல், மீண்டும் மீண்டும் கர்நாடக அரசு ஒரே தரப்பு வாதங்களை தான் முன்வைத்து வருகின்றார்கள். குறிப்பாக 1924 கொண்டு வந்த 2 மாநிலங்களுக்கு இடையேயான இந்த நதிநீர் ஒப்பீட்டு ஒப்பந்தங்களானது தற்பொழுது காலாவதியாகிவிட்டது என்ற விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசுக்கு இது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 50 வருடங்களுக்குள் இது காலாவதியாகிவிடும் என்றால் எதற்காக அதற்கு மேற்கொண்டு தற்பொழுது 40 ஆண்டுகளாகியும் ஏன் அதனை ரினியூவல் செய்வதற்கு கர்நாடக அரசு முன்வரவில்லை என்ற மாதிரியான வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் படி 2 மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் கண்காணித்து விசாரிப்பதற்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கு மெயின்டெனபிலிட்டி இருக்கிறது என்பதனை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். எனவே இதில் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது முழுமையாக கிடையாது. நிரஞ்சன், இணைப்பிலேயே இருங்க. தற்பொழுது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காவிரி பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த தனபாலன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு தனபாலன். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து தமிழகத்திற்கு சாதகமாக அமையுமா? நீதி நிலைநாட்டப்படும். ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்குது. அப்ப அமைக்கக்கூடிய நடுவர் மன்றத்துல குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னா அதை விசாரிக்கிறதுக்கு நீ உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்திட்டு, ஏன்னா கர்நாடகம் இந்த வழக்கை நீத்து போகணும், காலம் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் இப்படி கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்ல, நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆணையிடுறதுக்கு அதிகாரம் இல்ல, பாராளுமன்றம் தான் அமைக்கணும்னு மத்திய அரசு சொல்றது இப்படின்னு சொல்லி தொடர்ந்து காலம் கடத்தப்படுகிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தை 54க்கு பிறகு புதுப்பிப்பதற்கு கர்நாடகம் எந்த வகையிலும் ஒரு ஒத்துழைப்பை நல்கல. ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப கூட உச்சநீதிமன்றத்தினுடைய நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை எதிர்த்து 4 மாநிலங்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிற நிலையில இன்றைக்கு உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதை நாங்கள் விசாரிக்கலாம் என்கிற வகையில விசாரிப்புக்கு கொண்டு போகும்போது இறுதி கட்டத்துல நிக்கிறோம். 4 தினங்களுக்கு உள்ளார இறுதிக்கட்ட விசாரணை முடிய இருக்குது, தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. காவிரியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தீர்வை இப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லும் என்று நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த ஒப்பந்தம் இன்னும் 54 மாற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வச்சீங்க. அதற்கான முயற்சிகள் தமிழக அரசு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. ஏற்கனவே மோகனகிருஷ்ணன் தலைமையில இதுக்காக தொடர்ந்து தமிழக அரசு தங்களுடைய பங்களிப்பாக தன்னுடைய மாநிலத்தினுடைய ஒரு பெரிய நீர் ஆதாரத்தை காக்கணுங்கிறதுக்கு வகையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுல கூட என்ன நடந்ததுன்னா, முன்பிருந்த ஜெயலலிதா அரசினுடைய காலகட்டத்துல ஒரு திறமையான வழக்கறிஞர்கள் வாதிடாத காரணத்தினாலேயே இந்த வழக்கினுடைய காலம் கடந்தது, ஒரு சரியான முறையான தீர்வை நோக்கி சொல்லாம. ஆனா இன்றைக்கு உள்ள நிலவரத்துல இன்றைக்கு ஒரு காலம் கடந்தாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு
அதாவது ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 5 தினங்களுக்குள்ளார இந்த விசாரணை முடிக்கப்பட வேண்டும். அதுக்கு பதிலா கர்நாடகத்துல ஒரு வன்முறையை தூண்டி இந்த வழக்கை தள்ளுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல தமிழக அரசு உரிய அளவீடுல உச்சநீதிமன்றத்துல கர்நாடகம் செயற்கையாக வன்முறையை தூண்டுகிறது, இந்த வழக்கை நீத்து போறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் ஒரு போராட்ட களமாக மாற்றுவதற்கும் முயற்சி செய்து அது தடுக்கப்படணுங்கிறதையும் இன்னைக்கு வலியுறுத்தணும். நன்றி திரு தனபாலன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாய சங்கத்தை சேர்ந்த சாமி நடராஜன் நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கருத்தை கேட்கலாம். வணக்கம் திரு நடராஜன். இனி அனைத்து விசாரணைகளையும் செய்து உத்தரவையும் உச்சநீதிமன்றமே பிறப்பிக்கும் என்று நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு சரியான நடவடிக்கையா பார்க்கணும். ஏன்னா நீண்ட காலமா அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அதை விசாரிச்சு திருப்பி நடுவர் மன்றம் விசாரித்த தீர்ப்பு நடுவர் மன்றத்துக்கு அனுப்பாம, அது ஆணையத்துக்கு அனுப்பாம உச்சநீதிமன்றமே இதுக்கான தீர்ப்பை வழங்கும்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அநேகமா இது வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த பாசன உரிமையை பாதுகாக்கிற அடிப்படையில இந்த தீர்ப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5-6 நாட்கள்ல அதிகபட்சமா இதை அனைத்து விசாரணையும் முடிச்சுட்டு இந்த தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு சாதகம்னு சொல்றத விட தமிழ்நாட்டினுடைய நியாயமான பாரம்பரியமான பாசன உரிமையை பாதுகாக்கிற வகையில இந்த தீர்ப்பு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திரு சாமி நடராஜன், இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜீவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஜீவகுமார். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்திற்கு தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருந்தால் நலம் பயக்கும்? தமிழக அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உச்சநீதிமன்றம் மூலமாக நீதி பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இன்னொரு ட்ரிபியூனலை உருவாக்கி ஒரு நடுவர் தீர்ப்பாயத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட இன்னொரு 27 வருஷம் 1990 இந்த வழக்கு, அதுல இருந்து நிலுவையில இருந்த வழக்கு, இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுக்கு பிறகு முடக்கு மாதிரி மத்திய அரசுடைய செயல்பாடு இருந்துச்சு. அதுக்கு கர்நாடக அரசும் அதுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக நீதி கிடைப்பதற்கான அத்தனை வகையிலும் நமக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக பயன்படுத்தி, உச்சநீதிமன்றம் தான் இப்ப இந்த நாட்டுடைய உச்சப்பட்ட அமைப்பு, அதெல்லாம் வந்து இதுல நல்ல தீர்ப்பு நல்ல ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பெறுவதற்கு தமிழக அரசு கடுமையாக முயற்சி பண்ணணும். இதுக்கான முறையில வழக்கறிஞர்களை தனியாக அமர்த்தி இதுக்கான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி திரு ஜீவகுமார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில நீதிபதிகளுடைய இந்த கருத்து, இனி விசாரணையும் நாங்களே செய்து தீர்ப்பையும் நாங்களே கொடுப்போம் என்கிற இந்த கருத்து விவசாயிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கும்பொழுது இந்த கருத்தானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது? கணேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே காவிரி நதிநீர் தொடர்பான இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றமே விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற மிக முக்கியமான விஷயத்தை மத்திய அரசு தான் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக தீபக் மிஸ்ரா தலைமையிலான இதே அமர்வு தான் உடனடியாக இந்த காவிரி நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்கள் என்று கூறிய அந்த உத்தரவு வந்ததற்கு பிறகாக ஒரு யூட்டர்ன் அடிப்பார்கள் என்று சொல்வார்கள். அது போன்று மத்திய அரசு செய்ததன் காரணமாகத்தான் மெயின்டெனபிலிட்டி என்ற ஒரு விஷயமானது வந்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள், எங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது நதிநீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களை விசாரிப்பதற்கு என்று. தற்பொழுது 2 தரப்பு வாதங்களையும் தற்பொழுது உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். இன்னும் 15 நாட்களுக்கு இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த எந்த அளவிற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும், என்னென்ன அளவுகோலில் திறந்துவிட வேண்டும், அணை பராமரிப்பு என்ன நிலவரமாகும் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுக்குமான மிக முக்கியமான தீர்ப்பு, வரலாறு காணாத ஒரு தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் மிக விரைவில் வழங்கும் என்று எதிர்பார்க்கலாம். கணேஷ், நிரஞ்சன், விவசாயிகள் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அது பற்றி விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.